ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறப்போ சோயா பீன்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. சரி, அதை வச்சு ஒரு ஒயிட் குருமா வச்சுட்டு, ஒயிட் குருமா கொஞ்சம் பிளாண்டாக இருக்கிறனால அதுக்கு ஸ்பைஸியாக வாழைக்காய் வச்சு ஒரு டவா ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சோயா பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நடுவில் இந்த வாழைக்காயெல்லாம் தோலை சீவி எடுத்துகிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மேரினேஷனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது கூடவே அம்மா மாமியார்லாம் அரைச்சி கொடுத்துருப்பாங்களா மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அண்ட் உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம மசாலாம் பரட்டி உரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒயிட் குருமாவுக்கு ஒரு 1/2 கப் போல் துருவின தேங்காய், காலங்கத்தில் அவசரத்தை திறந்து பார்க்கும்போது அந்த அஞ்சரை பெட்டி எம்டியாக கிடக்கும், அதையும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக பொரிகல்ல இல்லைனா ஊற வச்ச முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் போட்டு வச்சுருந்த அந்த வாழைக்காயை ஒரு கேஸ்டைன் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அப்படி பொரிச்சு எடுத்துடலாம். இது மாதிரி பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு குக்கரில் ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு மட்டும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிருந்த சோயா பீன்ஸையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் மட்டும் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான சோயா பாயா இல்லைனா ஒயிட் குருமான்னு கூட சொல்லலாம். ஹஸ்பண்டுக்கு அப்படியே இடியாப்பத்தை வச்சுட்டு ஆட்டுக்கால் பாயாவாக நினச்சி இந்த சோயா பாயாவை சாப்பிடுங்கன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்சையும் பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு.